ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கப்பி காம்போ 5 பேர் வந்து 550 ரூபாய் சொல்லி கொடுத்துருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூர் ஸ்பீம் பண்ணிட்டுருக்கோம். ரெட்டு எலிஃபெண்ட் இயர் கப்பிங்க. இது வந்து தனியாக வாங்கினா பேர் 140 வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பர்பிள் பெரி. ஸோ பர்பிள் பெரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் 140 வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. நல்ல குவாலிட்டிலே இருக்குது, சூப்பரான குவாலிட்டிலே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து 140 வரும். அதுக்கப்புறம் ப்ளூ கொய்யு. ஸோ இதுவுமே தனியாக வாங்கினா பேர் 190 வருங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் இருக்குங்க. அந்த அள்ளி செடி வளர்க்குறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை போடலாங்க. ரொம்ப 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 சூப்பராக குட்டியும் கூட வேஷம் நல்லா கலரேஷனும் சூப்பராக இருக்கும். பட் நார்மலாக விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணியில் ஆல்கே இல்லாத தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கலர் மங்கி போன மாதிரி ஆயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆல்கே வாட்டரில் வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கலர் வந்து தகத்தகத்தான் மின்னும் இந்த கப்பி. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து 190 வரும். அதுவே காம்போவில் இதுவுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்வர்டோ. ஸோ ரெட் சில்வர்டோ பேர் 140 வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. இது இங்கே லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கு. இந்த வீட்டில் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜெட் பிளாக்ங்க. ஜெட் பிளாக் 140 வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட் லேஸுங்க. இது வந்து தனியாக வாங்கினா பேர் 140 வரும். இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா 240 வரும். ஒரு பேர் வாங்கினா ஒரு பேர் ஃப்ரீயாக வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. என்னென்னா நம்ம அதாவது இப்போ நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக நம்ம கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறானுங்க. என்னென்னா ஃபுட்டு வந்து இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சமாக போடுங்க. ஸோ மீன் நிறையா சாப்பிடுது அப்படின்னு நிறையா போட்டிங்கன்னா தண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு பாருங்கள். ஃபுட்டை தூக்கி அள்ளி வீசிட்டானுங்க. ஸோ இருக்குங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பசங்க வந்து ஃபுட்டை தூக்கி அள்ளி வீசிட்டாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மீனோட தண்ணி கெட்டு போயிருங்க. அப்படிங்கிறப்ப மீன் வந்து டக்குன்னு வீக் ஆகிடும். ஸோ அதாவது ஒரு 2 மீன் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு போடணும். இல்லாட்டி வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த அடியில் வந்து ஃபுட்டு தேங்கிருங்க. ஸோ தெரியுதுங்களா? இந்த மாதிரி தேங்கும் போது என்ன ஆகுனா தண்ணி கெட்டு போயிடும். தண்ணி கெட்டு போச்சுன்னா மீன் வந்து வீக் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்தா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. தண்ணினால மட்டும்தான் மீன் வந்து கெட்டு போனுச்சுன்னா தண்ணி கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிரும். அப்படியே மீன் சாக ஆரம்பிக்கும். இதுதான் மெயின் பிரச்சனை. மெயினாக மீன் வந்து டேங்க்கில் வளர்த்தும் போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். இது வந்து நான் ஃபீட் போடல, பசங்க ஃபீட் போட்டாலும் இன்னைக்கு கடையில் ஃபுல்லாக ஓவர் ஃபீடிங்க. நான் இன்னைக்கு வந்து பார்க்குறேன் என்னடா எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். ஏன்னா எங்கள் அண்ணனும் ஃப்ரெண்டும் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஃபீடு போட்டாங்க அள்ளி. ஸோ அப்படி போடக்கூடாதுங்க. ஸோ அதான் நான் வீடியோவிலே சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பெரிய சைஸ் கொய்யுங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுலேயே வெயில்டெயில் கோயிலுங்க. வெயில்டெயில் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த கலர்லாம் இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போனஸு. ஸோ போனஸ் வந்து ஜோடி வந்து 40 ரூபா வரும். பிளான்டட் டேங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஃபிஷ் இந்த ஃபிஷ் சொல்லாங்க. பலூன் மாலி இருக்குது. ஜோடி வந்து 35 ரூபா வரும். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் இயர் பீட்டாங்க. எலிஃபெண்ட் இயர் பீட்டா ஜோடி வந்து 90 வரும். ஸோ இதை தான் நான் சொன்னேங்க. தண்ணி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா மீன் வந்து வீக் ஆகிடும். ஓகேங்களா? தண்ணி மாற்றலான்னு பார்த்தா உடனே தண்ணி மாற்றிட்டு அதுவும் பிரச்சனை தான் மீனுக்கு. ஸோ அதனால் அளவறிஞ்சு ஃபுட்டு போடுங்க. ஃபுட்டு இருக்குங்கிறதுக்கோசரம் யாருமே எக்ஸ்ட்ரா போடாதீங்க. இது வந்து நான் அடிக்கடி பசங்கள்ட்ட சொல்லுவேன். அவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாங்க. மீன் சாப்பிட்டா நல்லதா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஓவர் ஃபீடிங் கொடுத்தனால மீனுக்கு ஆபத்தாங்க. தண்ணி கெட்டு போயிடும், மீன் வீக் ஆயிரும். ஸோ இது வந்து ஜோடி வந்து 90 ரூபா வருங்க. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் சில்லி மசைக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே தெரியும் பாருங்கள். எல்லாம் கலர் எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்படிலாம் போடவே கூடாது. அதாவது கொஞ்சமாக லிமிட்டடாக ஃபுட்டு போட்டால் போகிறாங்க. போட்டு எடுத்து கை நிறைய அள்ளி போட்டிங்கன்னா உடனே இதாயிரும். இப்போ காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா போட்டால் கூட தண்ணி தெரிவிக்காது. ஒரே நேரத்தில் அவ்வளோ ஃபுட்டையும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சில்லி மசைக்கு பேர் வந்து 85 ரூபா வரும். தனியாக வாங்கினா பேர் 85 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 5 பேர் எடுத்தால் பேரோட எல்லாம் 60 ரூபா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வேல்டே ஜீப்ரா இருக்குங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் போனஸு. இது வந்து ஜோடி 35 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த டேங்கில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது காரணம் இருக்குங்க. இந்த ஃபில்ட்ரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்வாரியம் ஷாப்புக்கும் போய் பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்பான்ச் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவோம். அது காரணம் என்னென்னா நல்லாவே க்ளீன் பண்ணுங்க. அதாவது இந்த ஸ்பான்ச் ஃபில்ட்ரு பாருங்கள். இந்த மோஸ் வந்து அவ்வளோ வேஸ்ட்டு போடுங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்பான்ச்லேருந்து பாருங்கள் ஏரேஸ்னே வராத அளவுக்கு வந்து அழுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. இந்த ஸ்பான்ச் ஃபில்ட்ரு நீங்கள் உதறினீங்கன்னாவே அவ்வளோ ஒரு குப்பை வருங்க. ஏன்னா வந்து அவ்வளோ அழுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு வந்து அப்படியே உள்வாங்கிக்கும்.
அதை கழுவி போட்டிங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குங்க. அந்த கோல்டு ஃபிஷ்ஷோட இது அதாவது இந்த கோல்டு ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அழுக்குலாம் உறிஞ்சி வச்சுக்கும். அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக அழுக்காக தான் இருக்குங்க. ஸோ அவ்வளோத்தையும் உறிஞ்சி வச்சுக்கோம். ஸோ அது காரணம் என்னன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா அழுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சு நல்லா டேங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக காட்டும். இதெல்லாம் நாங்கள் கழுவி ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரம் டேங்க் ஆச்சு கழுவி. வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணோம், பாதி தண்ணி இறக்கி திருப்பி பாதி தண்ணி ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பண்ண மாட்டோம். பட் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா டேங்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆஸ்கர் ப்ரைஸ் இருக்குங்க, ஜோடி வந்து 200 வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஆஸ்கர் ப்ரைஸ் என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஸ்கர் இந்த விடோலாம் என்னன்னா புதுசாக வாங்கும்போது உடனே வந்து சொந்த மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏரேஷன் போட்டுவிட்டு தான் இந்த மீனே ரிலீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ ஏரேஷன் இருந்தால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா விடோக்கு இந்த ஆஸ்கருக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஏரேஷன் வச்சுருங்க. ஏரேஷன் இல்லாமல் இந்த விடோ அதெல்லாம் வளர்க்க முடியாது. நிறைய பேர் பவுல் இல்லாத போடலாமான்னு கேட்குறீங்க. பவுல்லாம் விடோ போடக்கூடாதுங்க, போட்டிங்கன்னா மீன் வீக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது வேணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.